ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2024 ஆண்டு ஜூலை மாதம் 4ஆம் தேதி வியாழக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு தலையாக்குவார். உபாகமம் 28:14 சொல்லுகிறது, கர்த்தர் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். இந்த உலகத்திலே வாழ்கிற ஒவ்வொருவரும் மேன்மை அடையவே விரும்புகிறார்கள். படிப்பிலானாலும் சரி, பணத்திலானாலும் சரி, அந்தஸ்திலானாலும் சரி, உயர்வடையவே அவர்கள் விரும்புகிறார்கள். தாழ்வடைய மனிதனுடைய இருதயம் ஒருபோதும் சம்மதிப்பதில்லை. கர்த்தர் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவேன் என்று சொல்லுகிறார். தலை என்று இதில் குறிப்பிடப்பட்டிருப்பதின் அர்த்தம் என்ன? பறவையானாலும் சரி, மிருகமானாலும் சரி, அதற்கு தலைதான் பிரதானமான உறுப்பு. 6 அடி உயரமுள்ள மனுஷனுக்கு தலையில்தான் கண், மூக்கு, செவி, வாய் ஆகிய அனைத்தும் இருக்கின்றன. ஆனால் இவை ஒன்றும் வாலில் இருக்கவில்லை. தலையில்தான் ஆயிரமான கணனிக்கு சமமான மூளை இயங்குகிறது. எல்லாவற்றிலும் தலைதான் முன்னால் செல்லுகிறது, வால் பின்தொடர்கிறது. ஒரு அலுவலகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அங்கு தலையைப் போல இருக்கிற உயர்ந்த அதிகாரி ஒருவர் இருப்பார். அவர் தம்முடைய அறிவு திறமையினால் திட்டங்களை தீட்டுவார். அலுவலகத்தின் கீழ் நிலையில் உள்ளவர்கள் தீட்டப்பட்ட திட்டங்களை நிறைவேற்ற செயல்படுவார்கள். அந்த திட்டங்களுக்கு இன்னும் கீழ் மட்டத்தில் உள்ளவர்கள் தங்கள் சரீர உழைப்பை கொடுப்பார்கள். நீ வாலாகாமல் தலையாவாய் என்று கர்த்தர் சொல்லுவதின் அர்த்தம் என்ன? உங்களை அடிமட்ட பணியாளராக வைத்திராமல் திட்டங்களை தீட்டும் உயர்ந்த நிலைமையிலுள்ள ஞானியாக உயர்த்துவேன் என்பதே அதன் அர்த்தம். நீ மற்றவர்களை பின்தொடர்கிற வாளாய் இருப்பதில்லை. மற்றவர்கள் பின்தொடரக்கூடிய அளவுக்கு நீ அறிவுள்ள தலையாயிருப்பாய். பார்வோனுக்கு பயந்து எகிப்தை விட்டு ஓடிய மோசேயை கர்த்தர் வாலாக்கவில்லை, முழு இஸ்ரவேலை வழிநடத்தி செல்லுகிற பெரிய தலையாக்கினார். அதற்கான அபிஷேகத்தை கொடுத்தார். அதற்கான சத்துவத்தையும் வல்லமையும் கொடுத்தார். அதுபோலவே தானியேலுடைய வாழ்க்கையும் வாசித்து பாருங்கள். பாபிலோனின் சிறையிருப்பிலே சென்ற தானியேல் அங்கு வாளாகி விடவில்லை. பாபிலோன் தேசத்திலிருந்த எல்லா ஞானிகளை பார்க்கிலும் அதிகமான ஞானத்தை கர்த்தர் தானியேலுக்கு கொடுத்தார். பல ராஜாக்கள் வந்தார்கள், சென்றார்கள். ஆனால் தானியேலுடைய தலையோ உயர்த்தப்பட்டிருந்தது. தாவீதுடைய வாழ்க்கையை வாசித்து பாருங்கள். தாவீது ஆடுகளை மேய்த்தவர்தான். குடும்பத்தில் அவர் அற்பமாய் எண்ணப்பட்டார். எல்லாரிலும் கடைசி பிள்ளையாயிருந்தார். ஆனால் கர்த்தரோ தாவீதை நேசித்ததினால் அவரை வாலாக்காமல் தலையாக்கி எல்லா சகோதரர்களுக்கு முன்பாக உயர்த்தி அபிஷேகம் பண்ணினார். சத்துருக்களுக்கு முன்பாக அவருக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணினார். தாவீது கீழாகாமல் மேலானார். தேவ பிள்ளைகளே, உங்களுடைய தாழ்விலே உங்களை கண்ணோக்கி பார்த்த ஆண்டவரை ஸ்தோத்திரிப்பீர்களா? அவரே சகல ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றுக்காரணரும் உங்களுக்கு ஒத்தாசை செய்யும் பர்வதமாயிருக்கிறார். இன்றைய நினைவிற்கு ஆதியாகமம் 12:2, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இன்றைய வேத வாசிப்பு காலை யோபு 28 மற்றும் 29ஆம் அதிகாரங்கள், மாலை அப்போஸ்தலருடைய நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 1 to 25ஆம் வசனம் முடிய. அன்புக்குரிய அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை வாலாக்காமல் தலையாக்குவார். கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.